அனைத்து ராயல் என்ஃபீல்டு பிரியர்களுக்கும் வணக்கம். இது டீசல் புல்லட், கம்பெனி டீசல் புல்லட் இது. இதை பிரித்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒர்க் எடுத்திருக்கோம். இன்ஜின் எதுவும் டிஸ்மேண்டில் பண்ணல. இன்ஜின் அப்படியே தான் வச்சு பெயிண்ட் பண்ண போகிறோம். சேஸ் கொஞ்சம் பட்டிலாம் பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். டேங்க் கஸ்டமர் புது டேங்க்கை வாங்கி கொடுத்துருக்காங்க. டேங்க்கில் பெயிண்ட்லாம் எதுவுமே இருக்காது. புது டேங்க்கில் ராவாக தான் இருக்கும். ரெட் ஆக்சைடு மட்டும் அடித்து வச்சுருந்தாங்க. ப்ரைமர் ஒரு கோட்டு மட்டும். அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம ப்ரைமர்லாம் அடிச்சுட்டு மேலே பட்டி பேஸ்ட் பார்த்துருக்கோம். பாருங்கள், பட்டி அதிகமாக பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு டேங்கை பொறுத்தவரைக்கு. இது மட்கார்டில் கொஞ்சம் கொஞ்சம் டென்ட் இருந்துச்சு. அந்த டென்ட்டெல்லாம் எல்லாத்தையும் டிங்கர்கிட்ட கொடுத்து சரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பட்டியும் பார்த்துட்டு ப்ரைமர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை பட்டி பார்த்துருக்கோம். அடுத்து ஹெட்டில் பட்டி அந்தளவுக்கு பார்க்க வேண்டிய வேலை இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் தான் பண்ணியிருக்கோம். இது சைடு கவரு, ஏர் சர்க்குலேஷனுக்காக உள்ள கவர் இது. இதுவும் பட்டி பார்த்து ரெடியாக இருக்குது. இது சைடு டூல் பாக்ஸு, 2 டூல் பாக்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு. இதுவும் பட்டி பார்த்து ரெடியாக இருக்குது. அடுத்தது ப்ரைமர் பட்டி பார்த்ததுக்கப்புறம் 2 கோட் அடிச்சிருக்கோம். இன்ஜின் ஹை டெம்பரேச்சர் தாங்குகிற அளவுக்கு உள்ள பெயிண்ட் இருக்குது. 600 டிகிரி வரைக்கும் தாங்கும். அந்த பெயிண்ட் தான் ஒரு 2 கோட் அடிச்சிருக்கோம் அதில். அடுத்தது சைலன்சர்லேயும் அதே இன்ஜினுக்கு உள்ள கலர் தான், பிளாக் தான். பிளாக்லேயே இது கொஞ்சம் லைட்டாக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்காது பிளாக்கு. சைலன்சர் நல்ல ஃபினிஷிங் வந்திருக்கு. அடுத்தது க்ரீன்லேயே நல்லா டார்க் க்ரீன், இது ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் 2 கோட் அடித்தாச்சு. ஃபுல்லாக முடிச்சுட்டு ரெடியாக இருக்குது. இது கிளியர் கோட் அடிக்காதனால கொஞ்சம் டல்லாக தெரியுது பார்க்குறதுக்கு. சேஸ் ஒரு 3 கோட்டு பிளாக் அடித்தாச்சு. அதுக்கு மேலே கிளியர் கோட் அடித்தாச்சு. இந்த டேபிள் பாருங்கள், ரொட்டேட் ஆகுது இல்லையா? ஓகே. அடுத்தது க்ரீனுக்கு மேலே நம்ம கிளியர் கோட் அடித்து ஸ்டிக்கர்லாம் பண்ணியாச்சு. ஸ்டிக்கர் அடித்து முடித்ததுக்கப்புறம் தான் கிளியர் கோட் பண்ணியிருக்கோம், ஸ்டிக்கர் பிரியாமல் இருக்கிறதுக்காக. டேங்க்லேயும் 2 சைடு ஸ்டிக்கரு, டாப்பில் ஸ்டிக்கரு. டேங்கோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது சைடு கவர், ஏர் சர்க்குலேஷனுக்கு அவ்வளோ கவர் இது. அவ்வளோதான். அடுத்தது அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஃபஸ்ட்டு இன்ஜின் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பஃபிங் பார்த்தீங்கன்னா, இதில் சைடில் கிளச்சு, இன்னும் 2 அவுட்ரு கவரு, கியர் பாக்ஸ் சைடு, அது மட்டும் தான் பஃபிங்கு. வேறு ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கு பஃபிங்கு. பாக்கி எல்லா பார்ட்ஸுமே நியூவாகவே வாங்கி கொடுத்துட்டாங்க கஸ்டமரு. அவ்வளோதாங்க. இது ஃபோட்டோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது. கமெண்ட்டில் கேளுங்கள். ஃபோட்டோ அப்புறம் வேணால் நான் அனுப்பிச்சி வரணும் தனியாக. நல்லாயிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.